உலகை கலக்கி வரும் கொரோனா வைரஸ் நோய் தொற்றை பற்றி பேசுவதற்காக இன்று எங்களோடு அமெரிக்காவிலிருந்து டாக்டர் எஸ் ரகுராஜ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம் டாக்டர் ரகுராஜ். நேரடியாக கேள்வியோடு ஆரம்பிக்கின்றேன். நீங்கள் எத்தனையோ நோயாளிகளை பார்த்திருப்பீர்கள். அவர்களில் சிலர் கோவிட்-19 நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் இருப்பார்கள். அவர்கள் மீதான அவர்கள் அனுபவித்த இந்த நோயின் தாக்கம் பற்றிய உங்களுடைய அனுபவங்களை எங்களுடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா? முதலில் வணக்கம் டேம். மீண்டும் ஒரு முறை தமிழில் பங்கு பெற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சியும் கூட. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், இப்போ எங்களுடைய நோயாளிகள் மத்தியில் நாங்களும் கோவிட்-19 நோயாளிகளை இருக்கின்றார்கள். எல்லோரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுத்தான் அவர் சிகிச்சை பெறுகின்றார்கள். இதுவரையில் கிட்டத்தட்ட எனக்கு 9 நோயாளிகள் சிகிச்சை பெற்று நல்ல குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள். இதுவரையில் நான் மரணம் என்று எதையும் பார்க்கவில்லை. ஆனால் சில பேர் சில நாட்களில் திரும்பியுள்ளார்கள். சில பேர் இந்த விசேட சிகிச்சை ICU எனப்படும் விசேட பிரிவுக்கு சென்று அங்கிருந்து வெண்டிலேட்டரில் இருந்து ஒரு 3 வாரங்களின் பின் தற்போது வீடு திரும்பி இருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய நிலைமை. கூடுதலாக பார்த்தீர்கள் என்றால் இது நீங்கள் வெளி நோயாளிகளை இருப்பதை விட வைத்தியசாலைகளில் சிகிச்சை அளிப்பதுதான் நாங்கள் இங்கு கூடுதலாக பார்க்கின்றோம். அமெரிக்காவில் சிகிச்சை மேற்கொள்ளப்படும் நடைமுறைகள் சில வேளைகளில் வித்தியாசமாக இருக்கலாம். கனடாவிலோ அல்லது இலங்கையிலோ ஒரு நோயாளி அறிகுறிகள் இருக்கிறது என்ற ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது அவர் முதலாவதாக தனது வைத்தியரை அழைக்க வேண்டுமா அல்லது நேரடியாக வைத்தியசாலைக்கு போக வேண்டுமா? இதை நாங்கள் 2 விதமாக பார்க்கலாம். முதலாவது, நீங்கள் இருக்கும் நாட்டில் பரிசோதனை செய்வதற்குரிய கருவிகள் இருக்கின்றது என்று முதலாவது கேள்வி. அமெரிக்கா, கனடா உட்பட பல நாடுகளில் ஆரம்பத்தில் தட்டுப்பாடு இருந்தது. இப்போது அந்த தட்டுப்பாடு கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகின்றது. அப்படி இருந்தும் தேவையானவர்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் பரிசோதனை செய்வதற்கு இன்னும் போதிய பரிசோதனை கருவிகள் கிடைக்கவில்லை. ஆகவே இலங்கை போன்ற நாடுகளிலும் இதே நிலைமை தான் இருக்கு. ஆனால் இப்போது நான் 5 வாரங்களுக்கு முன் ஒப்பிட்டு பார்க்கும் போது நான் ஒரு நோயாளிகளை பரிசோதிக்க வேண்டியிருந்தால் அவள் 1 வாரம் தங்க வேண்டியிருக்கும். இப்போது ஒரு நாளில் கூடுதலாக கூட்டு பரிசோதிக்கின்றார்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால், சந்தேகம் என்று சொல்வது, இந்த கொரோனா வைரஸ் வருபவர்களில் 80% மிகவும் எளிமையான 1-2 அறிகுறிகளுடன் தான் இருப்பார்கள். கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய காய்ச்சல், தலையடி, ஒரு மெல்லிய தொண்டனோ. இவர்கள் வைத்தியசாலைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, வைத்தியரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி ஒரு 2 வாரத்தில் வீட்டை விட்டு வெளிக்கிடும் போது பழைய நிலைமைக்கு திரும்புகிறார்கள். இதை பற்றி கொஞ்சம் விரிவாகவும் பேசுவோம். இந்த மெதுவான அறிகுறிகளை பற்றி. இரண்டாவது, கூடுதலாக உங்களுக்கு அறிகுறிகள் பெரிதாக தெரியும் போது, உங்களுக்கு காய்ச்சல், தொண்டனோ அல்லது இதற்குரிய அறிகுறிகளுடன் மேலும் அல்லது எங்கேயாவது உங்களுக்கு ஒரு தொற்று நோய் உள்ளவருடன் உங்களுக்கு பழக்கம் இருந்திருந்தால், கடையில் செல்லும் போதோ அல்லது நீங்கள் வேலை தளத்திலேயோ இந்த தொற்று நோய் உள்ளவருடன் உங்களுக்கு பழக்கம் இருந்திருந்தாலோ இவர்களை நாங்கள் பரிசோதனை செய்ய வேண்டியது உடனடி கடமை. அப்படி பரிசோதிப்பவர்களில் இதுவரையில் பார்த்தீங்கன்னா நான் பரிசோதனை செய்த மக்களில் 5 மக்களுக்கு தான் இந்த கோவிட்-19 அவர்களுக்கு தொற்று இருப்பது காட்டப்படுகின்றது. கோவிட் தாக்கு ஆரம்பித்து ஏறத்தாழ 4 மாதங்கள் முடிகின்ற நிலையில் உலகத்திலிருந்து பல நாடுகளிலும் பல தரவுகளும் மருத்துவ சமூகத்துக்கு கிடைத்திருக்கின்ற நிலையில் உங்களுடைய பார்வையில் இந்த நோயினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டு போகிறதா அல்லது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டிருக்கின்றதா? 2 விதமாக பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஆபத்து என்று சொல்லும் போது இந்த வைரஸின் தாக்கம் கூடுதலாக இப்போது எங்களுக்கு தெரிய வருகின்றபடியா ஆபத்தை நோக்கி கூடுதலாக போய்கொண்டிருக்கோம் என்று சொல்லலாம். ஆனால் எண்ணிக்கையை பொறுத்தவரையிலும், இறப்பு எண்ணிக்கையை பொறுத்தவரையிலும் எண்ணிக்கை வட அமெரிக்காவில் குறைய தொடங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அதில் என்ன வித்தியாசம் என்றால், ஆரம்பத்தில் நான் முதலே கூறியது போல் நாங்கள் ஒரு 5-6 வாரங்களுக்கு முதல் நாங்கள் யோசித்தது இந்த கோவிட்-19 தொற்று இருப்பவர்களுக்கு ஒன்றில் உயர் வெப்பநிலை இருக்கலாம், ஒரு 103 ஃபாரன்ஹைட்டில் உங்களுக்கு காய்ச்சல் இருக்கலாம், அல்லது ஒரு பொல்லாத தொண்ட நோய் இருக்கலாம், அல்லது தொடர்ந்து இருமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வயிற்றோட்டம் இருக்கலாம். இவைகள்லாம் நாங்கள் யோசித்து இந்த அறிகுறிகளாக இருக்க வேண்டும் என்றது. இப்போதும் அந்த அறிகுறிகள் உண்மைதான். ஆனால் இப்போது 2 வாரங்களுக்கு முன் கிடைத்த மருத்துவ தகவல்களும் அவர்களின் அனுபவத்தையும் பார்த்தால் இந்த அறிகுறிகள் இல்லாமல்
பலர் கோவிட்-19 பாதிக்கப்படுகின்றார்கள். உதாரணமாக இளைஞர்கள் இந்த பாரசவாதம், அதாவது சின்ன குட்டி இரத்த கட்டிகள் அவர்கள் உடலில் உருவாகி அவை உங்களுக்கு பல விதமான நுரையீரல் தொடக்கம் இதயம் வரை மூளை வரை உங்களுக்கு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. அது முதலாவது. இரண்டாவது குறிப்பு, நாங்கள் எல்லாரும் ஆரம்பத்தில் சொன்னது, உங்களுக்கு கோவிட்-19 தொற்று இருந்தால் நீங்கள் வீட்டிலேயே தனித்திருந்துங்கள், மூச்சு விடுறது கஷ்டமா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்பது. இப்போது அது மாறிவிட்டது. என்ன காரணம் என்றால், இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய பாதிப்பு வெகு விரைவாக கீழே போகின்றது. அதாவது உடலுக்கு வேண்டிய ஆக்சிஜன் அளவு சாதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு நலமாக உள்ளவர்களுக்கு 92% மேலாக இருக்கும். அவர்கள் 90% குறைந்தால் எங்களுக்கு யோசனையாக இருக்கும், இவரில் ஏதோ ஒரு மருத்துவ சிக்கல் இருக்கின்றது. இங்கு நாங்கள் என்ன பார்க்கின்றோம் என்றால், இந்த அறிகுறிகள் இல்லாமல் பல மணித்தியாலங்களுக்கு இந்த கோவிட்-19 நோயாளிகள் இருக்கின்றார்கள். ஆனால் திடீரென இவர்களுடைய மருத்துவ அவர்களுடைய இருக்கிற நிகழ்ச்சிகள் அவருடைய பாரதூரமான விளைவை மிக விரைவில் கீழாக உங்களுக்கு கொண்டு போகின்றது. அங்குதான் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் கூறியது போல் இளைஞர்களில் இரத்த கட்டிகள் உருவாகி குறுகிய காலத்தில் அவை பாரிசவாதமாகவோ அல்லது அவர்களுடைய உயிரை குடிப்பதாகவோ மாறிவிடுகிறது. அப்பொழுது நாங்கள் இதுவரை காலமும் அறிந்திருந்த அறிகுறிகள், அதாவது சுவாச மண்டலத்தை பாதிக்கின்ற அறிகுறிகள் இப்பொழுது வெவ்வேறு வடிவங்களில் மாறிக்கொண்டு வருகின்றது. அது எவருக்குமே அல்லது மருத்துவர்களுக்கு கூட தெரியாதொரு நிலையில் போய்கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் இந்த கிருமி உடலின் பல கட்டுப்பாடுகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தான் நினைத்தபடி எங்களுடைய உடம்பினுடைய செயற்பாடுகளை மாற்றுகிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயம். இது ஒரு புத்திசாலித்தனமான கிருமி மட்டுமில்லை, இது ஒரு பொல்லாத கிருமியும். ஆனால் இந்த மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் போல் இந்த வைரஸ் இயங்குவதில்லை. இந்த வைரஸ் என்ன செய்கின்றது என்றால், நீங்க சொன்ன மாதிரி வைரஸ் தாக்கப்படும் போது இப்போது பரவலாக அறிகுறிகளை பார்க்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் கூறியது போல் சிறிய அறிகுறிகளுடன் பல பேர் ஒரு 14 நாட்களில் எந்த விதமான உடல் உறுப்புகள் பாதிக்கப்படாமல் அவர்கள் தப்பி வரலாம். ஒரு சிறு எண்ணிக்கையானவர்கள் அவர்களின் உடல் எதிர்ப்பு தன்மையினாலும், சில பேருக்கு நாங்கள் எப்படி விளங்கப்படுத்துவதென்று தெரியவில்லை. இது என்றால் புது வைரஸ், தெரிந்த விடயங்கள் குறைவு, தெரியாத விடயங்கள் கூட. இப்போது நாங்களும் இதனுடைய வைரஸை பற்றிய முழு தகவல்களையும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே சில பேருக்கு இந்த வைரஸின் தாக்கங்கள் பெருமளவு இருக்கின்றது. நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் இந்த வைரஸ் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சுவாச பையில் நுழைந்து அங்கிருந்து உங்கள் உடலின் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு விரைவாக கூட்டி, அந்த விரைவாக உடலின் எதிர்ப்பன்மை கூடுவதால் உங்கள் சிறுநீரகங்கள், நுரையீரல்கள், இதயம், மூளை இவ்வளவும் பாதிக்கப்படுகின்றது. இது எல்லோருக்கும் நாங்கள் பார்ப்பதிலே ஒரு சிறு எண்ணிக்கை. ஆனால் இது யாருக்கும் நடக்கலாம். இது அந்த பகடக்காயை உருட்டி போடுவது போல் 1 to 6 வரை யாருக்கு நடக்கின்றதோ அதே போல்தான். அதனால் யாருக்கு எப்படிப்பட்ட விளைவுகள் வரும் என்று சொல்ல முடியாது. ஆகவே திருப்பியும் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிகவும் முக்கியம். இது ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலான கேள்வி என்று நினைக்கின்றேன். இதுவரை காலமும் நாம் அறிந்திருந்தது இந்த வைரஸ் சுவாச பைகளின் கலங்களை தாக்குகிறது என்று மட்டுமே. ஆனால் இப்பொழுது இது உடலின் வேறு உறுப்புகளையும் தாக்குகின்றது என்று கேள்விப்படுகின்றோம். குறிப்பாக மூளை, சிறுநீரகம், சிறுகுடல், இருதயம் போன்ற பகுதிகள். இந்த பகுதிகளில் தாக்குகின்ற வைரஸினுடைய உத்தி ACE2 எனப்படும் ஒரு ரிசெப்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புரதத்தை கருவியாக பாவிக்கின்றது என்று அறியப்படுகிறது. அதை பற்றின விளக்கத்தை கூற முடியுமா? ஒருவர் நீங்க சொல்லும் தகவல்கள் உண்மையானவை. நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் இந்த வைரஸை தெரிந்த ஒரு 1-2 எங்களுக்கு நிச்சயமாக சொல்லக்கூடிய 1-2 நம்பத்தகமான தகவலில் ஒன்று, இந்த வைரஸ் எப்படி உங்கள் உடலில் புகுந்து எங்கு தாக்கத்தை உருவாக்குகின்ற என்பது இப்போது எல்லோருக்கும் தெளிவாக தெரிகின்றது. அதுதான் நீங்கள் கூறியது போல் இந்த ACE2 ரிசெப்டர் என்று சொல்வது. ஆரம்பத்தில் எல்லோரும் நாங்கள் நுரையீரலை பற்றித்தான் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் இப்படி நான் முதலே கூறியது போல் உடலின் பல பாகங்கள் பாதிக்கப்படும் போது
தற்போது அது மட்டுமல்லாமல் இறந்தவர்களின் உடலை வெட்டி பரிசோதிக்கும் போது அங்கு பரிசோதனை செய்யப்பட்ட உடல் உறுப்புகளில் இருந்து நீங்கள் கூறியது போல் சிறுநீரகம், இதயம், மற்றது மூளை, அத்துடன் மட்டுமல்லாமல் இப்போது ஈரலில் இருக்கும் பித்த குழாய்களில் கூட இந்த ஏர் ரிசப்டர்ஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பல மரணங்களின் பின்னர் அவர்களின் ஈரலின் பாதிப்பையும் தற்போது பார்க்கின்றார்கள். 2 மாதங்களுக்கு முன்னர் ஒரு நோயாளிக்கு ஈரல் அல்லது பித்தப்பை சம்பந்தமாக வியாதி வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தால் அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை முறை போய் ஒரு தடவை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயம். இப்போது நீங்க சொன்ன மாதிரி கவலைக்கூடிய விடயமாக பலரின் மரணங்கள் எங்களுக்கு எந்த காரணமும் தெரியாது. ஆனால் பரவலான அபிப்பிராயம் நீங்கள் மார்கழி மாதம் தொடக்கம் தை இறுதி வரை நடந்த நிறைய மரணங்கள் உலக நாடுகளில், வட அமெரிக்க நாடுகள் உட்பட, இது COVID-19 வந்ததா என்பது எங்களுக்கு இதுவரை தெரியாது. ஆனால் நம்பப்படுகின்றது பல மரணங்கள் இதன் கணக்கில் இல்லை. இப்போ வேறு காரணங்களுக்காக மரணித்தவர்களுடைய மரணங்களை கூட கோவிட் மரணங்களாக சேர்த்தால் அது 1 மில்லியனுக்கு மேல் போகலாம் என்று நினைக்கிறீர்களா? பல மடங்கு கூடியிருக்கலாம். கூடுதலாக அமெரிக்காவில் மட்டுமே பல மடங்கு தற்போதுள்ள எண்ணிக்கையை விட நாங்கள் மரணங்கள் பார்த்திருந்திருக்கலாம். கொரோனா வைரஸ் தாக்க ஆரம்பித்து ஏறத்தாழ 4 மாதங்கள் முடிந்த நிலையில் அந்த கிருமியை பற்றி நிறைய அறிந்திருக்கின்றோம். அதனுடைய மரபணு வரிசை அறியப்பட்டு விட்டது. அதனால் ஏற்படுகின்ற நோய் அறிகுறிகள் பல மருத்துவ சமூகத்துக்கு தெரிந்திருக்கின்றது. இந்த நிலையில் ஒரு சிகிச்சை மருந்தையோ அல்லது ஒரு தடுப்பு மருந்தையோ உருவாக்குவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இது நீங்கள் 2 பாகமாக பார்ப்போம். ஒன்று மருந்து, அதாவது இந்த நோய்க்கு எதிரான வைரஸ் நோய்க்கு எதிரான சிகிச்சை மருந்து. 2வது தடுப்பூசி. 2ஐயும் வித்தியாசமாக பார்ப்போம். முதலாவது மருந்துகளை பற்றி பார்ப்போம். எங்களுக்கு தெரிந்த மட்டில் உலக நாடுகள் எல்லாம், கூடுதலாக அமெரிக்க அதிபரின் பேச்சுக்கு பின்பு இந்த ஹைட்ராக்சி குளோரோகுயின் எனப்படும் மருந்து பரவலாக பேசப்பட்டது. அது மட்டுமல்லாமல் உலகெங்கும் பல வைத்திய சாலைகளிலும் இது பரவலாக பாவிக்கப்பட்டது. ஏன்? வேற எங்களுக்கு மருந்தொன்றும் கைவசம் இருக்கவில்லை. நீங்கள் வெண்டிலேட்டரில் போடுவதை தவிர வேற எந்த விதமான மருந்துகளோ ஒன்றும் கைவசம் இல்லாதபடியால் ஆராய்ச்சி வடிவத்தில் பல மருந்துகள் உலகமெங்கும் பாவிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்றுதான் இந்த ஹைட்ராக்சி குளோரோகுயின். ஆனால் தற்போது கிடைத்த தகவல்களின் படி, கூடுதலாக இந்த உலக சுகாதார ஸ்தாபனம் போன வாரம் மிகவும் சிறப்பாக சொல்லியுள்ளது, இந்த ஹைட்ராக்சி குளோரோகுயினை பாவிப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் இதனுடைய உங்களுக்கு முன் விளைவுகளை விட பின் விளைவுகள் கூட. கூடுதலாக இதயத்தின் உங்களுக்கு பதட்டம் கூடி இதயம் நிற்கக்கூடிய நிலைமை கூட உருவாகலாம். ஆகவே இந்த ஹைட்ராக்சி குளோரோகுயினுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இது உலக சுகாதார ஸ்தாபனத்தை பொறுத்தவரையில். அதே நேரம் உலகெங்கிலும் 80 வெவ்வேறு மையங்களில் இதுக்கான சிறப்பு ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மிகவும் விரைவாகவும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இப்போது நேற்றைய செய்தியாக வந்தது. கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள கிளெண்டின் சொல்லப்பட ஒரு மருத்துவ ஸ்தாபனம் உங்களுக்கு ரெம்டெசிவிர் என்ற ஒரு மருந்தை பரிச்சாத்திய ரீதியமாக இதை நாங்கள் பாவிக்கலாம், இதில் ஆரம்ப கால வெற்றியையும் கண்டுள்ளார்கள். ஆனால் இங்கு கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆராய்ச்சி பவுசி எனப்படும் விஞ்ஞானி அவர்களால் தலைமைப்படுத்தப்பட்டுள்ள இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அண்ட் எண்டோக்ரைனல் செக்ஷன் அவர்களுடைய பணத்தின் மூலம்தான் இந்த பரிசோதனைகள் நடைபெறுகின்றன. இதுவரையில் 400 நோயாளிகள் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்தாலும் 80% நோயாளிகள் அமெரிக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த மருந்து கொடுக்கப்பட்டு, இது ஆங்கிலத்தில் இந்த டபுள் பிளைண்ட் ஸ்டடி என்று சொல்லுவினோம். மருந்து கொடுக்கிற வைத்தியருக்கு தான் என்ன மருந்து கொடுக்கிறான்னு தெரியாது, மருந்து கிடைக்கும் நோயாளிக்கும் எந்த மருந்தும் கிடைக்காது. அதான் விஞ்ஞானத்தில் ஒரு சரியாக நீங்கள் ஒரு பரிசோதனை செய்யப்பட வேண்டிய முறை. அந்த பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஆரம்ப தகவல்கள் மிகவும் வெற்றிகரமாக அமைவதை தகவல்கள் காட்டுகின்றன. ஆனால் இது ஆரம்பம். இதில் என்ன நடக்கின்றது என்றால், இந்த வைரஸின் தாக்கம் கூடுதலாக வைரஸின் எண்ணிக்கை குறையாவிட்டாலும் வைரஸில் கூடுதலாக பார்க்கின்றார்கள். சராசரியாக நீங்கள் இந்த அதி விசேட சிகிச்சை நிலையத்துக்கு சென்றீர்கள் என்றால், ஐசியு எனப்படும் நிலையத்துக்கு மாற்றப்படுகின்றால் கூடுதலாக ஒரு சராசரியாக 14 நாட்கள் அங்கு நோயாளிகள் வைக்கப்படுகின்றனர். அந்த 14 நாட்கள் 11 நாட்களாக குறைக்கப்படுகின்றது இந்த மருந்தினால். அப்ப 4 நாட்கள் உங்களுக்கு அதிவிசேட சிகிச்சையில் இல்லாமல் இருப்பது உடலுக்கு பெரும் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு பிரயோசனத்தை கொடுக்கின்றது.
அது முதலாவது மருந்து தற்போது கிடைக்கின்றது. இரண்டாவது மருந்து வாயால் உண்ணக்கூடிய மருந்து வடிவம், அதாவது உங்களுக்கு மருந்து வடிவத்தில் அது அமெரிக்காவில் ஒரு மருந்தக கம்பெனியினால் தயாரிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு 3 மாதங்களில், அதாவது கோடை காலத்தின் ஆரம்ப காலத்தில் அந்த மருந்தும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய மருந்தாக இருக்கின்றது. இது மருந்தை பொறுத்தவரை. அப்ப இந்த ரெம்டெசிவிர் என்று சொல்வது உங்களுக்கு நாளங்களின் மூலம் ரத்தத்தை செலுத்தப்பட வேண்டியது. இரண்டாவது, இன்னும் அந்த மருந்துக்கு பெயர் சூட்டப்படவில்லை, அந்த மருந்து வாய் மூலம் எடுக்கக்கூடியது. ரெண்டும் மிகவும் நம்பிக்கையான தகவல்களை தருகின்றது. அடுத்தது, தடுப்பூசிக்கு சென்றீர்கள் என்றால் தடுப்பூசி செய்வது இலகுவான காரியம் அல்ல, எங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி கூறியிருந்தாலும் விஞ்ஞான முன்னேற்றத்தினாலும், இப்போது உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தீங்கள் என்றால் சாஸுக்கு 18 மாதங்கள் சென்றன தடுப்பூசி உருவாக்குவதற்கு. அதற்கு பின் வந்த இபோலாவுக்கு 12 மாதங்கள் சென்றன. அப்ப அதிலிருந்து என்ன தெரிகின்றது? எல்லாமே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த வைரஸாக இருந்தாலும் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் எங்கேயோ முன்னேறியுள்ளபடியால் இது மிகவும் விரைவான ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சியாக தடுப்பூசி இப்போது போய்கொண்டிருக்கின்றது. இது நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் பல நாடுகளில் பல நிலையங்களில் இந்த ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவில் கூடுதலான முயற்சிகள் நடைபெற்று இருந்தாலும் தற்போது கிடைத்த தகவல்களின்படி இங்கிலாந்தில் உள்ள, ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்து கூடுதலாக இந்த இலை துளிர் காலத்தில் ஒரு புரட்டாதி ஐப்பசி மாசங்களில் இந்த முதல் தடுப்பூசி கிடைக்கலாம் என நம்பப்படுகின்றது. இதுக்கும் இந்த தடுப்பூசிக்கும் மற்ற தடுப்பூசிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், பொதுவாக எங்களுக்கு தெரியும் இந்த தட்டம்மை, சின்னமுத்து, கொப்பளிப்பான் போன்றவர்களுக்கு வைரஸின் தரத்தை குறைத்து அதனுடைய பாதிப்பு தன்மையை குறைத்து அதைத்தான் மக்களுக்கு கொடுத்து எதிர்ப்பு தன்மையை வளர்க்கின்றார்கள். ஆனால் இங்கு வித்தியாசமாக அணுகின்றார்கள். இந்த புது வைரஸ், இந்த வைரஸின் உங்களுக்கு தாக்கத்தினை குறைத்து மனதில் கொடுக்கவும் விருப்பமில்லை. இதன் மரபணு பிரதியை எடுத்து அந்த மரபணு பிரதியை வைத்துத்தான் இந்த புதுவிதமான தடுப்பூசியை தயாரிக்கின்றார்கள். ஆகவே முதலாவது மரபணு பிரதி எடுத்தாச்சு, இரண்டாவது மிருகங்களை பரிசோதிக்க தொடங்கியாச்சு, மூன்றாவது கட்டம் மனிதர்களை பரிசோதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்காவில் 4 பேரும், இங்கிலாந்தில் இப்போது 6 பேரும் இந்த பரிசோதனைக்கு உள்ளடக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே மரபணு வருவதனால் இதற்கு எந்த விதமான நீண்ட கால ஆபத்து வராது என்பது விஞ்ஞானிகளின் கருத்து. ஆனால் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, 2020 கடைசியில், அதாவது மார்கழி அல்லது 2021 தை மாசங்களில் தான் முதல் தடுப்பூசி கிடைக்கும். முதலாவது குறிப்பு. இரண்டாவது தடுப்பூசி வந்தாலும் உலகம் முழுக்க பரவி இருக்கும் இந்த நோய்க்கு அவ்வளவு பேருக்கும் கோடிக்கணக்கான தடுப்பூசிகள் தயாரிக்கப்படுமா என்பது அடுத்த கேள்வி. அப்ப யார் யாருக்கு பயன்பட போகின்றது, யார் யாருக்கு கொடுக்க போகின்றார்கள், முதலில் இந்த கேள்விகள் எல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த தடுப்பு மருந்துகள் பொதுவாக மேற்கு நாடுகளில் அல்லது மேற்கு நாடுகளில் உள்ள நிறுவனங்களினால் தயாரிக்கப்படுகிறது, பரிசோதிக்கப்படுகிறது. அதற்கான பரிசோதனைகளை அவர்கள் பெரும்பாலும் வெள்ளை இன மக்களில் தான் செய்கின்றார்கள் என பேசப்படுகின்றது. அதேவேளை எலிகளில் செய்யப்படும் ஆராய்ச்சியில் பெண் எலியில் பரிசோதிக்கப்பட்ட சில மருந்துகள் ஆண் எலியில் வெற்றிகரமான பெறுபவர்களை தருவதில்லை என்ற செய்திகளும் உண்டு. இந்த நிலையில் வெள்ளையினத்தவர் அல்லாதவருக்கும் எம்மருந்துகள் வெற்றிகரமான பெறுபவர்களை தரும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? இது நல்ல ஒரு கேள்வி. நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் இது நாங்கள் மிகவும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கின்றோம். ஆகவே நான் கூறியது போல் மிகவும் சிறிய எண்ணிக்கை. அமெரிக்காவில் 4 பேர், ஐக்கிய ராஜ்யத்தில் 6 பேர், மிகவும் சிறிய எண்ணிக்கை. எனக்கு தெரியாது எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள். எனது நம்பிக்கை 10 பேரும் வெள்ளை இனத்தவர்களாக இருக்கலாம் என்பது. என்றால் இது தன்னார்வர்கள், தாங்களாகவே முன்வந்து வந்தவர்களைத்தான் இங்கு பரிசோதனை செய்கின்றார்கள். ஆனால் இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியின் படி நீங்க சொன்ன மாதிரி ஆண்கள், பெண்கள், இனத்தின் பிரிவுகள் இவற்றை எல்லாம் உள்ளடக்கித்தான் கடைசியாக வந்த தடுப்பூசிகள் எல்லாம் வருகின்றது. அது சாஸாக இருக்கலாம், இபோலாவா இருக்கலாம். இப்போது நாங்கள் எடுக்கும் ஃப்ளூக்கு எதிரான தடுப்பூசியை கூட பார்த்திருந்தால் உலகம் முழுக்க கூடுதலான ஒரே ஊசியைத்தான் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எங்களுக்கு தெரியும், இந்த கோவிட்-19 ஆண்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டது, ஆண்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டது நாங்கள் காண்கின்றோம். என்ன காரணம் என்றால், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எதிர்ப்பு தன்மை உருவாகுவது வித்தியாசம். ஆண்களை விட பெண்கள் எதிர்ப்பு தன்மையை கூடுதலாக உருவாக்குகிறார்கள். அவருடைய எதிர்ப்பு தன்மை கூட முதலாவது. இரண்டாவது, ஆண்கள் மத்தியில் புகைப்பிடிப்பது, இந்த நீரழிவு நோய், இரத்த அழுத்தத்துக்கு சரியான மருந்தெடுக்காமல் கட்டுப்பாடு இல்லாமை திரிவது, இவைகளும் காரணமாக அமையலாம். எப்போதுமே சுமைகளை தூக்குவது ஆண்கள், ஆனால் அவற்றை சுமப்பது பெண்கள் என்ற வரலாறு இனங்களை தாண்டி செல்லும் ஒரு செயல்முறை. அவர்களுக்கு அதிக நெற்பீடன ஆற்றலை இயற்கை கொடுத்திருப்பது தேவை கருதித்தான். அதுபோக சமீபத்தில் வெளியான இன்னும் ஒரு செய்தி, அமெரிக்காவிலும் சரி ஐரோப்பாவிலும் சரி, குறிப்பாக பிரான்ஸ், பிரித்தானியா
போன்ற நாடுகளில் வெள்ளை இனத்தவரை விட ஒப்பீட்டளவில் கருப்பின மக்களும் ஆசியர்களுமே இக்கொரோனா வைரசுக்கு பலியாகின்றார்கள் என்று கூறப்படுகிறது. அதற்கு வைட்டமின் டி, சமூக பொருளாதார காரணங்கள் என்று பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அதையும் மீறி சிகிச்சை முறைகளில் அவர்கள் மீது பாரபட்சம் காட்டப்படுகின்றது என்ற சந்தேகமும் உண்டு. இதன் மீது உங்கள் கருத்து என்ன? இப்ப நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மை. அமெரிக்காவில் கூடுதலாக நியூயார்க் நகரிலும் அதன் பின்பு சிகாகோ, லூசியானா போன்ற நகரங்களிலும் கருப்பினத்தவர்களின் எண்ணிக்கை சாதாரணமாக அமெரிக்காவில் வாழ 350 மில்லியன் மக்களின் சனத்தொகையில் 14% தான் கருப்பின மக்கள் உள்ளார்கள். ஆனால் இந்த 14% பார்க்கும்போது இந்த நியூயார்க், லூசியானா, சிகாகோ போன்ற நகரங்களில், டீட்ராய்ட் உட்பட, இறந்தவர்களும் தொற்று உள்ளவர்களின் எண்ணிக்கை கருப்பின மக்கள் மத்தியில் பரவலாக காணப்படுகின்றது. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, நீங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த சோசியோ எக்கனாமிக், அவர்களின் வாழ்க்கை முறை, வாழ்க்கை தரம், பொருளாதார நிலைமை. இரண்டாவது, நெருக்கமான இடங்களில் வாழ்வது, ஒரே வீட்டில் 5-6 நபர்கள் ஒரே வீட்டில் வாழ்வது. மற்றது அவர்கள் வாழ்க்கும் சூழ்நிலை, அவர்களுடைய அடிப்படை சுகாதார நிலை. அடுத்த கட்டம், இவர்கள் தங்களுக்கு உரிய சேவையை வைத்தியரிடம் பெறுகின்றார்களா? உங்களுக்கு நோய் இருப்பது தெரியும். நோய் வர முதலே வைத்தியருக்கு நீங்கள் உங்களுடைய ஆண்டு பரிசோதனைக்கு செல்லும் போதுதான் உங்களுடைய பல நோய்கள் கண்டெடுக்கப்படுகின்றன. இவர்கள் அப்படி போவதற்கு வசதி கிடைக்கின்றதா என்பது முதல் கேள்வி. தரமான மருத்துவ சேவை கிடைக்கின்றதா? அப்படி கிடைத்தாலும் இவர்கள் தங்களுடைய உடல்நிலையை சரியாக பேணுகின்றார்களா? இறுதியாக இந்த மரணங்கள் வருவதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம், இந்த எல்லோரும் தனிமைப்படுத்தப்பட்டு வீட்டில் இருக்கும் போது பொருளாதார ரீதியாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தின் பேரில் இந்த கருப்பின மக்கள்லாம் இங்கு அமெரிக்காவில் பல இடங்களில் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தொற்று ஏற்படுவதும் கூட, மரணம் ஏற்படுவதும் கூட. ஆகவே பல காரணங்கள், பல கோணங்களில் நாங்கள் இதை பார்க்கலாம். அமெரிக்காவில் வசதி குறைந்தவர்கள், வருமானம் குறைந்தவர்கள் பொதுவாக மருத்துவ காப்புறுதி எடுப்பது குறைவு. அத்தோடு அவர்கள் வேலைக்கு செல்லாவிட்டால் கனடா போன்ற நாடுகளில் கொடுப்பது போல சுகவீன கொடுப்பனவு, அதாவது சிக் பே என்ற உதவி கொடுக்கப்படுவதில்லை. இதனால் பெரும்பாலானோர் சுகவீனமாக இருந்தும் குடிசைகளை போட்டுக்கொண்டு வேலைக்கு போகிறார்கள் என்று கூறப்படுகிறது. போகாவிட்டால் பட்டினியால் சாவதை விட இது பரவாயில்லை என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் எனவும் செய்திகள் வந்தன. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் சொல்வதில் பல உண்மைகள் இருக்கின்றன. தற்போதைய அமெரிக்கா நிலைமையை பார்ப்போம். நான் ஏற்கனவே கூறியது போல் 350 மில்லியன் மக்கள் சனத்தொகையில் கிட்டத்தட்ட ஒரு 35 மில்லியன் மக்கள் இந்த மருத்துவ காப்பீடு இல்லாமல் இருக்கின்றார்கள். அந்த 35 மில்லியனில் பெரும்பாலானோர் கருப்பின மக்களாக அமைகின்றனர். அது முதலாவது குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, இவர்கள் புறக்கணிக்கப்படுவார்களோ அல்லது இவர்களுடைய சரியான சேவை கிடைக்கப்படுகிறது என்பது சந்தேகம். ஆனால் இவர்கள் தரமான மருத்துவ சேவை இவர்களுக்கு வழங்கப்படுகின்றதா என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளில் பணம் இருந்தால் உங்களுக்கு நல்ல மருத்துவ வசதி கிடைக்கும். அதுபோல்தான் நாங்கள் ஈழத்தமிழருக்கு டொரண்டோவில் எப்போதும் சொல்லுவது கனடியன் அரசாங்கத்தை பூ போட்டு கும்பிட வேண்டும் என்று. எல்லோருக்கும் மருத்துவ காப்பீட்டை கொடுத்துள்ளார்கள். அமெரிக்கா வந்தால் தான் கனடாவின் அருமை மக்களுக்கு புரியும். ஆகவே மீண்டும் அமெரிக்காவுக்கு வரும்போது, அதை பேசும்போது, அமெரிக்காவில் இப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான மிகவும் கவலைக்குரிய நிலைமை இருக்கின்றது. அதாவது அமெரிக்க மருத்துவ சேவை ஒரு விதத்தில் உடைந்து போயிருக்கின்றது. இப்போதுதான் இந்த வைரஸ்களுக்கு எங்கெங்கே அமெரிக்க வைத்திய சேவையில் குறைபாடுகள் இருக்கிறது என்பதையும் மிகவும் சிறப்பாக சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வைரஸ் ஒரு புதிர்கள் நிறைந்த மர்மமான வைரஸ் என்று ஏற்கனவே கூறியிருந்தீர்கள். இது சம்பந்தமாகவே இந்த கேள்வியும். கடந்த சில நாட்களாக மருத்துவ சமூகம் தனது தலையை பித்து கொண்டிருக்கும் இன்னும் ஒரு தகவல் தோல்வியாதி நிபுணர்களிடமிருந்து, அதாவது டெர்மட்டாலஜிஸ்ட் இருந்து வந்திருக்கின்றது. ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் உள்ள பலர் தமது நோயாளிகளில் பார்க்கும் அபூர்வமான கிரந்தி போன்ற விரல்களில் ஏற்படும் சிவப்பாகவோ அல்லது ஊதா நிறத்திலோ நிறமாற்றத்தை பற்றி அவர்கள் கூறி வருகிறார்கள். இதற்கும் கொரோனா வைரஸுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் பரவலாக பேசப்படுகின்றது. உங்கள் கருத்து என்ன?
நீங்கள் சொல்வது இது மிகவும் ஒரு புதிய தகவல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு புது புது தகவல்கள், இந்த வைரஸ் நோயினால் பாதிக்கப்படும் தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. கூடுதலாக இந்த அறிகுறிகள், நான் ஏற்கனவே கூறியது போல் நாங்கள் காய்ச்சலில், தொண்டை நோயில், இருமலில் தொடங்கி பின்பு நாங்கள் சிறுநீரக பலரடைவு, மூளை பழுதடைவை போய் இப்போது நாங்கள் பார்க்காத சில இடங்களையும் பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு ஒன்று, ஆரம்ப காலத்தில் இந்த மனம் ருசியை இழப்பது ஒரு அறிகுறியாக இருக்கலாம் என்பதை சில தொற்று நோய் வந்தவர்களுடன் அவர்கள் அவதானிக்கின்றனர். ஒன்று. இரண்டாவது, நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் இந்த சிறு கட்டிகள், மிகவும் சிறு கட்டிகள், அதாவது இந்த மைக்ரோ பிளட் கிளாட்ஸ், மைக்ரோ எம்போலிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த சிறிய கட்டிகள் உங்களுக்கு உடல் முழுக்க உருவாகி அவைகள் தோலில் அல்லது மூக்கில் வரும்போது அவைகளின் நிறம் மாறத் தொடங்குகின்றது. அதன் அறிகுறிகள் உங்களுக்கு அது COVID-19 தொற்றாக இருக்கலாம். அதற்காண்டி விரல் நிறம் மாறும் எல்லோரும் தொற்றுள்ளவர்களிடம் இல்லை, அது ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இப்படியான அறிகுறிகள் ஒரு குழந்தையின் கால் விரல்களில் திடீரென்று தோன்றுகின்றது என வைத்துக் கொள்வோம். வழக்கம் போல தாயார் குழப்பத்துக்கு ஆளாகி உதவியை நாடுகிறார். அவர் யாரை முதலில் அழைப்பது? குடும்ப மருத்துவரையா, அல்லது அவசர சேவைகளையா, அல்லது தோல் வைத்திய நிபுணரையா? நிபுணரிடம் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுப்பதற்கு மாதக்கணக்கில் ஆகின்ற இந்த நிலைமையில் அந்த தாயாருக்கு நீங்கள் என்ன ஆலோசனையை வழங்குவீர்கள்? இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த அறிகுறிகள் எந்த விதமான பெரிய பாரதூரமான விளைவுகளை கொடுக்கவில்லை. அதாவது நிறம் மாறுது, ஆனால் உங்களுக்கு கையில் நோய் இல்லை, இதில் எந்த விதமான வீக்கமும் இல்லை, விரைப்புத்தன்மை இல்லை, உங்களால் சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கின்றன. அப்படி இருந்தால் நீங்கள் கூட குடும்ப வைத்தியரை அணுகி, இப்ப அமெரிக்கா நாட்டை பொறுத்தவரை குடும்ப வைத்தியர்கள் மட்டும்தான் உங்களுக்கு பரிசோதனைக்கு அனுப்பப்படலாம். இங்கு பரிசோதனை செய்யப்படுவதற்கு குடும்ப வைத்தியரின் அனுமதி வேண்டும், பெற்றுச்சீட்டு வேண்டும். இரண்டாவது, குடும்ப வைத்தியர் தான் உங்களை இந்த பரிசோதனைகள் செய்யப்படும் இடத்துக்கு கூப்பிட்டு உங்களுக்கு அவர்கள்லாம் இந்த பரிசோதனைக்கு ஒழுங்கு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை தான் அமெரிக்காவில் இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், எல்லோரையும் துறந்து விடுவதற்கு இன்னும் போதுமான பரிசோதனை கருவிகள் எங்களிடம் இல்லை. ஆகவே இதை ஒரு வைத்தியர்கள் மூலம் கட்டுப்படுத்துகிறார்கள். ஆனா அதே நேரத்தில் இந்த நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் சில அறிகுறிகள் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு அதன் பாதிப்பு தெரியாது, மிகவும் விரைவாக அதன் பாதிப்பு கூடிக்கொண்டு போனார். இப்ப உங்களுக்கு 2-3 மணித்தியாலத்துல சின்னனா இருந்த ஒரு சிவப்பு இந்த விரல் முழுக்க உங்களுக்கு சிவப்பா மாறிட்டுது, அல்லது விரல் உங்களுக்கு வீக்கமா வருது, அல்லது உங்களை விரல்ல எந்த விதமான உங்களுக்கு தொற்றுணர்வும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமைகள் விரைவான அறிகுறிகள் பாதகமான நிலைக்கு போய்கொண்டிருந்தால் நிச்சயம் நீங்கள் உங்கள் குடும்ப வைத்தியரை அணுகாமல் உங்களுடைய அண்மையில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்வதுதான் மிகவும் புத்திசாலித்தனமானது. தற்போது காலநிலை கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கின்ற ஒன்றாக மாறி வருகின்றது. இந்த வெப்ப அதிகரிப்பினால் வைரஸ் கிருமிகளின் தாக்கம் குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? வெப்பநிலை அதிகமான இலங்கை போன்ற நாடுகளில் இதன் தாக்கம் குறைவாக இருக்கலாம் என்றும் பார்க்கிறீர்களா? இதற்கும் எங்களுக்கு பதில் தெரியாது. ஏனென்றால் இது புதிய வைரஸ் எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் இந்த விஞ்ஞானிகளும் இதில் ஆராய்ச்சி உள்ளவர்களும் இது வந்தபடியினால் கூடுதலாக சீனாவிலும் ஐரோப்பாவிலும் குறிப்பாக இத்தாலியின் வடபகுதியிலும் ஸ்பெயினிலும் அப்புறம் அதற்கு பின்பு ஐக்கிய ராஜ்யத்திலும் வந்த காலங்கள் குளிர்காலம். இப்போது வட அமெரிக்காவிலும் எங்களுக்கு இன்னும் குளிர்காலம் தான் தங்குகிறது. ஆகவே மக்கள் ஒரு நம்பிக்கையோட நம்புகிறார்கள், விஞ்ஞானிகளும் கூட. அதாவது கோடை காலம் வரும்போது இந்த ஈரப்பதன் உங்களுக்கு கூடுவதனால், காற்றில் உள்ள ஈரப்பதன் கூடுவதனால் இந்த வைரஸில் இருக்க சிறு துளிகள், வைரஸ் பரவுவது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் இருமும் போதோ தும்மும் போதோ சிறு துளிகளாக பரவுகின்றது. அந்த சிறு துளிகள் உங்களுக்கு போய் ஒரு மேசையிலேயோ அல்ல கதவிலேயோ போய் படுகின்றது. அந்த பரவன் தூரமும் காற்றில் இருக்கு நேரமும் தற்போது குளிர்காலத்தில் 3 மணித்தியாலத்துக்கு இது உங்களுக்கு காற்றில் மிதக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த மிதக்கு நேரம் ஈரப்பதன் கூடும் போது, வெப்பநிலை கூடும் போது நிலத்தை நோக்கி உங்களுக்கு உடனடியாக செல்வதனால் காற்றில் இருந்து தொற்றும் அளவு குறையலாம். ஆகவே அந்த உங்களுக்கு வெப்பநிலை கூடும் போது வைரஸ் இல்லாம போகாது, வைரஸின் தொற்று நிச்சயம் குறையும். இந்த நோயின் தீவிரம் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. நியூயார்க், லண்டன், லொம்பார்டி போன்ற நகரங்களில் இதன் பரவும் வேகம், பாதிப்பு அதிகமாக உள்ள அதே வேளை வியட்நாம், வடகொரியா போன்ற நாடுகள் எந்த விதமான மரணமும் இல்லாமல் நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டன. எப்படி அதை அவர்களால் சாதிக்க முடிந்தது? செய்தியை பொறுத்தவரையில் 2 நாடும் உண்மை. வடகொரியா, சீனாவை போல் எங்களுக்கு எந்த விதமான தகவல்களின் நம்பிக்கை இல்லை. ஆனால் நாங்கள் வியட்நாமை எடுத்து பார்ப்போம். வியட்நாம் ஒரு சின்ன நாடு, 9.5 மில்லியன் மக்களை கொண்ட சிறிய நாடு, சீனாவுடன் பெரும் எல்லையை கொண்ட நாடு.
அப்படிப்பட்ட நாடு எப்படி இதுவரை ஒரு இறப்பு கூட இல்லை. இப்ப வியட்நாமில் இருந்து வரும் தகவல்களை எந்த மேலத்திய நாடுகள் மாதிரி நம்பலாம். அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரே ஒரு ஆட்சி கட்டமைப்பு, அதாவது இந்த மற்ற நாடுகள் இருப்பது போல் மத்திய அரசு, உங்களுக்கு மாகாண அரசு இல்லை, ஒரே கட்டமைப்பு. இரண்டாவது பெரிய இராணுவம். மூன்றாவது அவர்களுடைய மக்களுடைய ஒற்றுமை. நான்காவது அரசை நம்புவது, அதாவது அரசாங்கம் சொன்னால் இது நம்பிக்கைத்தான் இருக்கு. ஜெர்மன் போன்ற நாடுகளிலும் அது நாங்கள் மிகவும் கவனமாக பார்த்தீங்கள் என்றால் ஜெர்மன் அதிபரை சொல்லுவதை மக்கள் நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. ஐந்தாவது அவர்களுடைய பழைய சரித்திரத்தின்படி பெரிய வல்லரசுகளுடன் மோதி எப்படி தாங்கள் சாதித்தார்கள் என்பது போல் ஒரு இனமாக ஒன்றுபட்டு இந்த வைரஸை தாக்குவதற்கு மக்கள் உருவாக்குகிறார்கள். ஆனால் இதற்கு மக்கள் கொடுத்த பரிசு தங்களுடைய சுதந்திரம், தங்களுடைய பேச்சு, இதெல்லாத்தையும் பறிகொடுத்துள்ளார்கள். அப்படி இருந்த இரண்டாவது காரணம் மருத்துவ ரீதியாக சீனாவில் மார்கழி மாதத்தில் பரவ தொடங்கிய உடனே சீனாவின் எல்லையை முற்றாக மூடிவிட்டார்கள். இரண்டாவது, போதுமான அளவு பரிசோதனை கருவிகளை உள்ளூர்லேயே தயாரித்து மலிவான விலையில் செய்து யாருக்கு வேண்டுமானாலும் பரிசோதனை செய்யலாம் என்றதை பரவலாக எல்லோருக்கும் செய்திருக்கின்றார்கள். அப்படி செய்தபடியாத்தான் நோயுள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை பிரித்து தொற்றை குறைத்து ஒரு மரணமும் இல்லாமல் வியட்நாம் இன்று ஒரு சாதனை படைத்துள்ளது. அப்படியானால் வியட்நாமை விட முன்னேற்றமான மேற்கு நாடுகளின் தரத்திலான சிறிய பணக்கார நவீன நாடான சிங்கப்பூரினால் ஏன் இப்படியான நடைமுறை ஒன்றை கடைபிடிக்க முடியவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நீங்கள் காரணங்கள் உண்டு. இப்ப ஜப்பான், சிங்கப்பூர், நீங்கள் கூறியது போல் டாய்வானும் இன்னும் ஒரு மிகவும் திறமாக இதை கையாண்டுள்ள நாடு. ஆனால் இந்த டாய்வான், ஜப்பான், வியட்நாம், சிங்கப்பூர் 4 நாடுகளில் நடத்தியிருந்தால் சிங்கப்பூரில் வெளிநாடுகளில் இருந்து வேலை செய்ய வருபவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம். இந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் சிங்கப்பூருக்கு கூடுதலான நோயை கொண்டு வந்துள்ளார்கள். ஆரம்ப தொற்று வந்துள்ள போது சிங்கப்பூர் மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுத்து என்ன நடத்தது? யாருக்கும் பரிசோதனை செய்யலாம், யாருக்காவது தொற்று வந்தால் அந்த தொற்று யாருக்கு பரவி இருப்பது என்பதை கண்டறிவது. இது இந்த துப்பறியின் நாவல் மாதிரி. ஒருவர் யாருடன் தொடர்பு இருந்தார்களோ அவ்வளவு பேரையும் கண்டறிந்து தனிமைப்படுத்துவது. மூன்றாவது, அரசாங்கத்தினால் மிகவும் இறுக்கமான ஒரு செயல்களை கட்டுப்படுத்துகிறது. இந்த 3 நாள் தான் சிங்கப்பூர் ஆரம்பத்தில் கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார்கள். இந்த நாங்கள் சொல்லுவோம் இரண்டாம் தரப்பு தொற்று பரவலாம் என்ற அபாயம் இருக்கிறது. அங்குதான் சிங்கப்பூர் இப்போது அந்த அபாயத்தை எதிர்பார்க்கின்றது. இந்த வெளிநாடுகளில் இருந்து கூடுதலாக இந்தியா, பங்களாதேஷ், இந்த 2 நாடுகளில் இருந்து சிங்கப்பூரில் வந்து வேலை செய்யும் மக்கள் தான் இந்த 2வது முறை தொற்று ஏற்படுத்தும் எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழும் இடங்களில் நான் ஏற்கனவே கூறியது போல் அமெரிக்காவில் இந்த நகரங்களில் சிறுபான்மையின கருப்பின மக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதுபோல் தான் அவர்களும் நெருக்கமான இடங்களில் தான் வாழ்கின்றார்கள். அங்கு பரவலாக பரவுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் எப்படியான நடைமுறைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்? அங்கு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டா? இந்த இலங்கை ஒரு வெற்றிகரமாக இதுவரை கையாண்டுள்ளதை நாங்கள் பார்க்கின்றோம். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த வைரஸ் தொற்றை எப்படி கையாண்டுமே பாராட்டத்தக்க விஷயம். இவர்கள் சீனாவின் உதவியுடனும் வியட்நாமின் உதாரணத்துடனும் மிகவும் திறமையாக இயங்கியுள்ளார்கள். இவர்கள் மாசம் இறுதியில் வெளிநாட்டிலிருந்தவர்கள் அனைவருக்கும் முகக்கவசம் கொடுத்து விமான நிலையத்தில் வந்து இறங்குவர்களின் உடல் வெப்பநிலையையும் இவர்கள் பரிசோதித்து அதன் பின்பு வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை தனிப்படுத்தி 14 நாட்கள் தனிப்படுத்த முகாம்களில் வைத்திருந்து மிகவும் சிறப்பான முறையில் ஆரம்பத்திலேயே செயல்பட தொடங்கியதனால் இதன் கட்டுப்பாடு ஓரளவுக்கு இலங்கையில் கட்டுப்பாடாக உள்ளது. தற்போது 600, 690, 700 பேரை கொண்டிருந்தாலும் சில பேர் சொல்லுவார்கள் இவர்கள் பரிசோதனைக்கும் எண்ணிக்கை போதாது என்று. அதில் ஒருவித உண்மை இருந்தாலும் இவர்கள் எடுத்த நடவடிக்கைகளும் தயங்காமல் செய்யப்பட்ட காரியமும் பாராட்டத்தக்க விஷயம். இறுதியாக எங்களுடைய மூதாளர்களுக்கு, எங்களுடைய முதியவர்களுக்கு அவர்கள் கூடுதலாக லாங் டேர்ம் கேர் ஃபெசிலிட்டி என்று சொல்லப்படுகின்ற நெடுநாள் பராமரிப்பு நிலையங்களில் தங்கியுள்ளவர்களுக்கு எப்படியான பாதுகாப்பு நடைமுறைகளை அவர்களும் எடுக்க வேண்டும், அதே நேரத்தில் அவர்களை பார்க்க போகின்ற உறவினர்களும் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எங்களுக்கு கிடைத்த புள்ளி விவரங்களின்படி ஐரோப்பாவிலும் வட அமெரிக்காவிலும் கனடா உட்பட இந்த முதியவர்கள் தங்கியிருக்கும் நிலையங்களில் பல பேரின் இறப்புகளை பார்க்கின்றோம். குறிப்பாக 50-55% அவர்களுடைய இறப்புகள் தான் இந்த எண்ணிக்கையை கூட்டிக் கொள்கிறது. இதை நாங்கள் எப்படி தடுக்கலாம்? முதலாவது, இந்த நோயாளிகளை தனிமைப்படுத்த வேண்டும். அதாவது ஒரு முதியவர்கள் உள்ள இடத்தில் ஒருவருக்கு ஒரு தொற்று இருந்தால் அவரை தனிமைப்படுத்த வேண்டும் முதலாவது.
இரண்டாவது, நோயாளிகளின் பார்வையாளர்களை நிப்பாட்ட வேண்டும். மூன்றாவது, அப்படிப்பட்ட நோயாளிகள் வரும்போது அவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சைப்படுத்துவதற்கு அவர்களுடைய முதியவர்கள் இருக்கும் இடத்தில் உங்களுக்கு வசதி இருக்க வேண்டும். நான்காவது, முதியவர்களுக்கும் அங்குள்ள தங்கியிருப்பவர்களுக்கும் அங்கு வேலை செய்யவர்களுக்கும் முகக்கவசம் கொடுக்க வேண்டும். இறுதியாக அங்கு தங்கியிருப்பவர்களுக்கும் அங்கு வேலை செய்யவர்களுக்கும் இந்த COVID-19 பரிசோதனை அடிக்கடி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவற்றின் மூலம்தான் இந்த இறப்புகளை நாங்கள் குறைக்கலாம். இப்பொழுது எங்கள் மூதாளர்கள் அல்லது முதியவர்கள் பற்றிய ஒரு கேள்வி. அநேகமான நாடுகள் மிகவும் பரிதாபத்துக்குரிய முறையில் கோவிட் நோய்க்கு பலியாகி வருபவர்கள் இந்த முதியவர்களே. பராமரிப்பு சேவைகளில் ஈடுபடுபவர்களும் மிகவும் அபாயகரமான சூழ்நிலையில் பணியாற்றுகிறார்கள். எங்கள் பெரிதும் தனியார் நிறுவனங்களாகவும் இருக்கின்றன. ஒருவர் தனது தாயையோ அல்லது தந்தையையோ இப்படியான பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைத்திருக்கின்ற அங்குள்ள சேவைகளில் போதாமை இருக்கிறது என்று அவர் கண்டால் அவருக்கு உள்ள தேர்வுகள் என்னவாக இருக்கும்? மிக குறைவு. கவலைக்குரிய விடயமாக அங்கு உங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு ஒழுங்குகளும் இல்லை. ஏனென்றால் இவர்கள் ஏற்கனவே ஒரு முதியோர் இல்லத்துக்கு சென்றிருந்து அங்கு இந்த ஏதாவது இப்ப சொல்லுகிற வட அமெரிக்காவில் உள்ள ஒரு 70-80 முதியோர் தங்கும் இடங்களில் இந்த தொற்று பரவியுள்ளது. அதனால் எல்லோரும் இறக்கப் போவதென்றில்லை, தொற்று பரவியுள்ளது. ஆகவே இவர்களை நாங்கள் அங்கிருந்து அன்பு, பாசம் இவற்றின் அடிப்படையில் நாங்கள் பாதுகாப்பு பொறுத்தவரையில் எமது பெற்றோர்கள், எமது மூதாதையர்கள், அம்மம்மா, அப்பப்பா இருக்கிற இவர்களை நாங்கள் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வருவது சரியா என்பது உங்கள் மனதிலும் பெரிய கேள்வி. இதற்கு பதில் இல்லை. தற்போது என்னிடமும் பதில் இல்லை, யாரிடமும் பதில் இல்லை. இவர்களுக்கு என்ன மாற்று முறை? இவர்களை நாங்கள் அங்கே வைத்திருந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருப்பதா, அல்லது இவர்களை அங்கிருந்து எடுத்து வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வருவதா என்பது நீங்கள் மருத்துவ ரீதியாகவும் உளவு ரீதியாகவும் உங்களுக்கு போராடி கொண்டிருக்கின்றது. இது சுகதேகிகள் பற்றிய ஒரு கேள்வி. பல நாடுகளிலும் இந்நோய் கட்டுப்பாடு தொடர்பாக பல அணுகுமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆரம்பத்தில் இந்நோய் அதிகம் முதியோர்களை பாதிக்கின்றது என்பதால் பல இளையவர்களும் சுகதேகிகளும் என தம்மை கருதுபவர்களும் நடைமுறை கட்டுப்பாடுகளையோ அல்லது தனிமைப்படுத்தல்களையோ உதாசீனம் செய்து ஒரு வகையில் சுயநலம் கொண்டவர்களாக நடந்து கொள்வதன் மூலம் நோயை காவிச் செல்பவர்களாக அடையாளம் காணப்பட்டனர். எங்களுடைய கலாச்சார பின்னணியில் அதை நன்றாக அறிந்தவர் என்ற வகையில் எமது இளையவர்களுக்கும் சுகதேகிகளுக்கும் நீங்கள் வழங்கும் ஆலோசனைகள் என்ன? முதலாவது, நீங்கள் இளைஞர்களுக்கு கூடுதலாக நான் இளைஞர்களை பார்த்து பேசுகின்றேன். தம்பி மேரே, தங்கச்சி மேரே, நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை உள்ளது. அது முதலாவது. நாங்கள் இப்ப ஏற்கனவே கலந்து ஆலோசித்து நாங்கள் கதைத்த மாதிரி இது முதியோர்களை மட்டும் தாக்கும் நோய் அல்ல. இது யாரையும் தாக்கலாம். இளைஞர்களை பல தாக்கினீங்கள் தான் உங்களுக்கு தாக்கம் முதியோர்களை கூடுதலாக மோசமான நிலைமையிலும் இருக்கலாம். ஆகவே நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், முதலாவது. இரண்டாவது, நீங்கள் உங்களுக்கு உரிமை இருக்கின்றது, அதாவது உங்களுக்கு கடமையும் இருக்கின்றது. உங்கள் குடும்பம், உங்கள் சமுதாயம், உங்கள் நாடு, இவற்றுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையும் இருக்கின்றது. அது என்ன? முதலாவது, உங்களால் மற்றவர்களுக்கு தொற்று வரப்படாது. அது எப்படி செய்வீர்கள்? நீங்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். உங்களுக்கு தெரியும், முகக்கவசம் அணிவது உங்களை பாதுகாப்பதற்கு அல்ல. உங்களிடம் தொற்று இருந்தால், ஏன் இந்த தொற்று நோய் உள்ளவர் பலருக்கு தொற்று இருப்பது தெரியாது. ஆகவே நாங்கள் சமுதாய மத்தியில் நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் இந்த 14 நாட்களுக்கு இந்த தொற்றின் அறிகுறிகள் தென்படாமல் இருக்கலாம். அந்த நாட்களில் நீங்கள் எங்கு செல்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த தொற்றை கொடுக்கலாம். ஆகவே நீங்கள் முகக்கவசம் அணியும் போது மற்றவர்களுக்கு தொற்று இல்லாதை குறைக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் எல்லோரும் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும். இரண்டாவது, கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும். மூன்றாவது, வீட்டில் உங்கள் உரிமையை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். மக்கள் எல்லோரும் சொன்னதை கடைபிடிக்கிறீர்களா? நாங்கள் என்ன மாதிரி கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கும் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பயப்பட தேவையில்லை, பதட்டப்பட தேவையில்லை. நீங்க விழிப்புணர்வோடு மிகவும் கவனமான கடமை உணர்வோடு இந்த நிலைமையில் இருக்க வேண்டும். வைரஸ் உங்களுக்கு வித்தியாசம் பார்ப்பதில்லை, இன வேறுபாடும் காட்டுவதில்லை, மத வேறுபாடும் காட்டுவதில்லை, இப்போது பார்த்தீங்கன்னா வயது வேறுபாடும் காட்டுவதில்லை. ஆகவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஒரு புத்திசாலித்தனமான கொடூரமான வைரஸ் தாக்குது. நன்றி டாக்டர் ரகு. கொரோனா வைரஸ், அதன் இயல்புகள், தாக்கங்கள் பற்றி எமது வாசகர்களுக்கு எளிய தமிழில் விளக்கம் தந்தமைக்கு மறுமொழி சார்பிலும் எனது சார்பிலும் நன்றி. இன்னும் ஒரு மருத்துவ நிகழ்ச்சியின் மூலம் சந்திக்கும் வரை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.